லே பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த டாஸ்கில் கனி வந்து சாண்ட்ராவோட குழந்தைங்கள வச்சு ஏதோ எமோஷனலாக கேம் விளையாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சுருந்தாங்க கனி மேலே. அதுக்காக கனி வந்து நைட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு பேசி சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ரொம்பவே, ஸோ எல்லோரும் கேளுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸுமே இல்லை அவங்க அந்த மீனிங்கில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணல, அவங்க அந்த மீனிங்கில் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமருதீன் சொல்கிறாரு, பார்வதி எப்போவுமே வந்து நீ வந்து எல்லார்ட்டையும் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் தான் உன்னை வந்து வளைச்சி போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லாத. நம்ம வந்து பேசுகிறோன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான், உன்னை மட்டும் நீ சொல்லவே மாட்டேற, எல்லாத்துலையும் என்னையே சொல்லி விடுற. ஸோ இது வந்து நல்லாவும் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாத பார்வதி சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே மறுபடியும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்போவுமே இதான் நடக்குது. ஸோ இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வினோத், சாண்ட்ரா 2 பேரையும் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FJ, சுபிக்ஷா இவங்களே 2 பேரில் யாராவது வந்திருக்கணும். வினோத்தை பொறுத்தவரை நல்லா தான் பண்ணார். சாண்ட்ரா வந்து ஓகே, பட் வினோத்துக்கு பதில் FJ இல்லை சுபிக்ஷா 2 பேரில் அதான் வந்திருக்கணும். பட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே வன்மத்தை தான் கக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வினோத்துமே லாஸ்ட் வீக் மாதிரி புலம்பிட்டு போங்கடா நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு கேப்டன்சி டாஸ்க் இதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வின் பண்ணிடுறாரு. பார்ப்போம் அடுத்த வாரத்தில் கமருதீன் எப்படி வந்து இந்த டீமை ஹேண்டில் பண்ணுறாரு, பிக் பாஸ் வீடை எப்படி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்வதி டீம் வந்து இந்த டாஸில் வின் பண்ணதால் அவங்க டீமில் இருக்கிற யாராவது ஒருத்தரோட ஃபேமிலி வந்து 1 டே ஃபுல்லாக பிக் பாஸ் ஹவுஸில் தங்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரிக்கு தான் அடிச்சிருக்கு. பார்ப்போம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு. நன்றி மக்களே, வணக்கம்.